கண் இமைக்க மறந்தேன் உன்னால், கண் இமைக்க மறந்தேன் உன்னால், என் இயல்பை இழந்தேன் உன்னால், என் இயல்பை இழந்தேன் உன்னால், என் முழு நேரத்தையும் உன் முகத்திரையில் மூழ்கடித்தாய், என் முழு நேரத்தையும் உன் முகத்திரையில் மூழ்கடித்தாய், என் அருகில் இருக்கும் உறவையும் உணர்வையும் இழக்க செய்தாய் உன் ஈர்ப்பால், என் அருகில் இருக்கும் உறவையும் உணர்வையும் இழக்க செய்தாய் உன் ஈர்ப்பால், என் தேவைக்கு நீயாக இருந்தது மாறி என் முழு நேர தேவையும் நீயாக மாறினாய், என் தேவைக்கு நீயாக இருந்தது மாறி என் முழு நேர தேவையும் நீயாக மாறினாய். அருகில் இருக்கும் உறவை அந்நியப்படுத்தவும் அந்நிய உறவை அறிமுகப்படுத்தவும் உன்னால் மட்டுமே முடியும். அருகில் இருக்கும் உறவை அந்நியப்படுத்தவும் அந்நிய உறவை அறிமுகப்படுத்தவும் உன்னால் மட்டுமே முடியும். என்னை புதுப்பிக்கவும் புதுமைகளை புரிந்து கொள்ளவும் வந்த நான் என்னை அறியாமலேயே உன் புதைக்குழியில் சிக்க வைத்தாய். கையோடு தழுவிக்கொண்டு காதோடு உரசிக்கொண்டு வாய் முணுமுணுத்துக் கொண்டு நான் தேட வந்ததை மறந்து இன்றும் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறேன். என் விடியலும் உன்னோடு, கண் இமை முடிதலும் உன்னோடு. அறிவை வளர்த்து கொள்ள அவ்வளவு ஆர்வமா எனக்கு, அறிவை வளர்த்து கொள்ள அவ்வளவு ஆர்வமா எனக்கு. இல்லை இல்லை, உன் துளி நேர பிரிவை கூட தாங்க கூடாது என்பதால் தான் என் காலை கடன்கள் உன்னோடு. ஆச்சரியம்தான், குனிந்த தலை நிமிராமல் இருக்க நான் அவ்வளவு அடக்கமானவன் இல்லை, குனிந்த தலை நிமிராமல் இருக்க நான் அவ்வளவு அடக்கமானவன் இல்லை. ஏனோ என்னை உன்னால் மாற்ற முடிந்தது, ஏனோ என்னை உன்னால் மாற்ற முடிந்தது. ஆச்சரியம்தான். சில நேரம் சிரிப்பு, சில நேரம் அழுகை, சில நேரம் வியப்பு எல்லாம் தந்தாய். தொலை தொடர்புக்காக தொட்ட உன்னை தொலைக்க நினைத்து உன்னுள் நான் தொலைந்து போனேன். தொலை தொடர்புக்காக தொட்ட உன்னை தொலைக்க நினைத்து உன்னுள் நான் தொலைந்து போனேன். உன்னை அலங்கரிக்கவும் அப்டேட் செய்யவும் 1000 செலவு செய்திருப்பேன். உன்னை அலங்கரிக்கவும் அப்டேட் செய்யவும் 1000 செலவு செய்திருப்பேன். உன்னால் நான் இழந்தது கண் பார்வை, என் நேரம், என் உறவு, என் இயல்பு, என் ஆயுசு, என் ஆரோக்கியம். போதும் போதும், என்னை மட்டும் முதலும் கடைசியாக எடுத்துக்கொள். என் இளைய தலைமுறையை விட்டுவிடு. பிறகு பலர் கூறும் அறிவுரை ஏனோ பயன்படுத்தி கொண்டிருப்பவர் அவர் பட்ட கதை கூறும் வரை குறையாக தெரிவதில்லை. அன்புடன் அலைபேசியில் அனுதினமும் அகவே இழந்து கொண்டிருப்போர் சார்பாக ஆர்த்தி. நன்றி. சும்மா ஜஸ்ட் என் பொண்ணுக்காக எழுதிட்டு நான் சும்மா சொன்னேன், பாரு பாப்பா போன்ல யூஸ் பண்ணிட்டே இருந்தா இப்படிதாண்டா ஆகும்னு சொன்னேன். பட் இது ரியாலிட்டியில இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கும் சரி, இப்போ இருக்கிற ஃபீல்டுல எல்லா விஷயத்துக்கும் சரி, போன் இல்லாம இருக்க முடியுமான்னு கேட்டா தெரியாது. ஆனாலும் இதெல்லாமே இப்ப சொன்னது எல்லாமே நம்மள பண்ணிட்டு தானே இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். ஆனா நிறைய நேரங்களை இழக்கிறோம், நிறைய ஒரு கருத்தை கத்துக்கிற போறோம்னு நினைச்சிட்டு நம்மளே தெரியாமே நிறைய விஷயங்கள் நம்ம இழக்கிறோம். சோ நிறைய எதையுமே மீட் எடுக்க முடியுமானா தெரியல. பட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அவங்க எப்படியும் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணதான் போறாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை யூஸ் பண்ணாத அளவுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை வேணா பேரண்ட்ஸ் ஆனா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நன்றி.